ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே பெரும் போர் தொடங்குவதற்கு உரிய சமயம். ஆதலால் ராமன் வானரப்படைகளை ராவணனது படை பிரிவினால் அழித்து விடாதபடி அந்த பகுதிக்கு இலக்குவனை சென்று, நீ பாதுகாப்பாக இரு, நான் தனித்து நின்று இங்கு ராவணனை எதிர்கொள்கிறேன். ஏன் அவ்வாறு சொன்னான் என்பதற்கு கம்பன் விளக்கம் தருகிறார். இப்புறத்து இணைய சேனை ஏவி ஆண்டு இருந்த தீயோன் அப்புறத்து அமைந்த சூழ்ச்சி அறிந்தவன் அயலே வந்து தப்பு அற கொன்று நீக்கில் அவனையார் தடுக்கத்தக்கார் வெப்புறுகின்றது உள்ளம் வீர நீ அன்றி வில்லோர். வீரானா இலக்குவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. இலக்குவனே, வீரனே, இப்புறத்து இங்கே இணைய சேனை ஏவி இத்தகைய அரக்கர் படையை வருமாறு கட்டளையிட்டு ஆண்டு இருந்து அங்கே இருந்திருக்கக்கூடிய ராவணன் தீயோன் கொடியவனாகிய அவன் அமைந்த சூழ்ச்சி அறிந்தவன் பொருத்தமான தந்திரத்தை அறிந்தவன். என் முன்னே ஒரு பெரும் படைப்பிரிவை நிறுத்தி வைத்துவிட்டு நான் அவர்களோடு போர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே மறுபுறத்திலே பெரியதோர் பெரும் படையோடு வானரர்களை தாக்க வந்தால் அவ்வாறு செய்யக்கூடியவன் அவன். அப்படி வந்தால் அப்புறத்து அயலே வந்து அந்த பக்கத்தில் உள்ள வானர சேனைக்கு அருகே வந்து தப்பு அற தப்புதலின்றி கொன்று நீக்கின் அந்த குரங்கு படைகளை அவன் கொல்ல தொடங்கினான். அவ்வாறு சூழ்ச்சி செய்து அழிக்க வரக்கூடிய ராவணனை அந்த ராவணனை நீ அன்றி அல்லாமல் உன்னை தவிர யார் ஒருவரால் வில்லோர் வில்லாற்றலோடு தடுக்கத்தக்க, வேற யாராலையும் தடுக்க முடியாது. ஆகவே நீ அங்கு சென்று வானரர்களை பாதுகார். அதோடு மட்டுமில்ல, இப்படிப்பட்ட சூழ்ச்சி மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு ராவணனை எதிர்ப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த ராவணனது சூழ்ச்சியை நினைத்தால் உள்ளம் வெப்பு உருகின்றது, மனம் வெதும்புகின்றது. சொல்லிட்டு அடுத்தது சொன்ன, என்னை பத்தி கவலைப்படாத, நான் எப்படியும் இவர்களை எதிர்கொள்ளுவேன். ஆகவே நீ என்ன செய்யணும், நீ மட்டும் தனியாக சென்று அங்கு வானரர்களை காக்க முடியாது. உனக்கு துணையாக மாருதியோடு நீயும் வானரக்கோனும் வல்லே பேருதிர் சேனை காக்க என்னுடை தனிமை பேணி சோறுதீர் எண்ணின் வெம்போர் தோற்றும். நாம் என்ன சொன்னா வீரன் மற்ற அதனை கேட்ட இளையவன் விளம்பலுற்று. ராமன் தொடர்ந்து பேசுறான். வீரன் ராமன் மாருதியோடு வானர கோனும் நீயும். மாருதி என்கின்ற அனுமனும் வானரங்களின் தலைவனாகிய சுக்ரீவனும் நீயும் 3 பேருமா சேர்ந்து சேனை காக்க, அந்த பக்கத்தில் உள்ள வானரப்படைகளை காக்க உடனே செல்லுங்கள். வல்லே விரைவாக பேருதீர் புறப்படுங்கள், காலதாமதம் பண்ணாதீர்கள். என்னுடைய தனிமை போனி, நான் தன்னந்தனியாக இங்கு இந்த அரக்கர்களை எதிர்க்க நிற்கிறேனே என்று என் மீது கவலை கொண்டு சோறுதீர் எண்ணின், மனத்தில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த போர்க்களத்துல நாம் தோற்று விடுவோம். நாம் வெம்போர் தோற்றும் இந்த கொடிய போரிலே தோற்று போவோம். ஆகவே நான் சொன்னதை மட்டும் கேட்டு அதன்படி நடங்கள். என்ன சொன்னான் என்று சொல்ல அதனை கேட்ட இளையவன் விளம்பலுற்றான். ராமனது இந்த போர் திட்டத்தை கேட்ட இலக்குவன் பேச தலைப்படுகிறான். அன்னதே கருமம் மைய அன்றியும் அருகே நின்றால்
என் உனக்கு உதவி செய்வது? இது படை என்ற போது சென்னியில் சுமந்த கையர் தேவரே போல யாமும் பொன்னுடை வரிவில் ஆற்றல் புறன் நின்று காண்டல் போக்கி. உடனே இலக்குவன் சொல்றான், ராமனுடைய அந்த எண்ணத்தை, ராமனால் சொல்லப்பட்ட அந்த திட்டத்தை கேட்ட உடனே, ஐயா அன்னதே கரு, நீங்கள் நினைப்பது போல்தான் செய்யப்பட வேண்டும், இதுதான் சரியான வழி. நானும் ஹனுமனும் சுக்ரீவனும் அந்த பக்கம் போய் வானரர்களுக்கு ஏதொரு தீங்கும் வராத அளவில் பாதுகாக்கிறோம். நீர் இங்கு நின்று கொண்டு இந்த அரக்கர்களை போர்க்களத்துல அழி. அன்றியும் அது மட்டும் இல்லாமல் இது படை என்ற போது அரக்கர் படை இவ்வளவு பெரிய அளவில் இத்தகையதாக இருப்பதால் தேவரே போல் போரில் உதவிக்கு வராமல் எட்டி நின்று பார்த்திருக்கக்கூடிய தேவர்களை போல் பயம். தேவர்களுக்கு என்ன நம்பிக்கையில ராமனுக்கு உதவுவது? ஒரு கால இந்த போர்க்களத்துல ராமன் வெற்றி பெற்று விட்டால் தேவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கால் இந்த போர்க்களத்துல தேவர்கள் உதவி செய்து ராமன் தோற்றுவிட்டு ராவணன் மீண்டும் வென்றால் என்ன ஆகும்? தேவர்களது இன்றைய நிலைமையை விட வருங்காலம் இன்னமும் மோசமா போகும். அதனால ஒவ்வொரு தேவனும் மேலிருந்து வேடிக்கை பார்க்கிறான், யாரும் கிட்ட வல்ல உதவிக்கு. சென்னியில் சுமந்த கையர் தலைமேல் கையை வைத்திருப்பவராகிய பொன்னுடை வரிவில் ஆற்றல் உனது பொன்னால் ஆகிய கட்டமைந்த ஆற்றலை புறம் நின்று காண்டல் போக்கி வெளியிலிருந்து பார்ப்பதை நீக்கிவிட்டு உனக்கு உதவி செய்வது என்? உனக்கு நாங்கள் செய்யக்கூடிய உதவியார்? உன்னுடைய வில்லாற்றலை பார்க்கணும், அவ்வளவுதான். தேவர்களை போல நாங்களும் ஒதுங்கி நின்று உனது வில்லாற்றலை பார்க்கிறோம். நான் இதுவரைக்கும் ராமன் முழு ஈடுபாட்டோட எந்த ஒரு போரையும் செய்யல. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அல்லவா, த டோட்டல் இன்வால்வ்மெண்ட். அந்த மாதிரி போரை பார்க்கல, இனிமேதான் பார்க்க போகிறார்கள். அதனால நாங்கள் வானரர்களை பார்த்து கொண்டு தேவர்களைப் போல ஏதொன்றும் செய்யாமல் உனது வில்லாற்றலினை கண்டு ரசிக்கிறோம். அப்பொழுது அனுமன் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். என்று அவன் ஏகலுற்ற காலையின் அனுமன் எந்தாய் புன்தொழில் குரங்கு எனாது என் தோளின் மேல் ஏறி புக்கால் நன்று எனக் கருதா நின்றேன், அல்லது நாயினேன் உன் பின் தனி நின்ற போதும் அடித்தொழில் பிரியேன் என்று. அனுமன் தனக்கு உண்டான வேண்டுகோள். என்று அவன் ஏகலுற்ற காலை, இவ்வாறு இலக்குவன் ராமனது ஆணையை ஏற்றுக்கொண்டு வானரர்களை காப்பதற்கு அவன் கிளம்பி போனான். அந்த நேரத்துல, அப்படி கிளம்பின நேரத்துல ஹனுமன் ராமனை பார்த்து, எந்தாய் எங்களுக்கு தலைவன் போன்றவனே, புன்தொழில் குரங்கு எனாது, அற்ப செயல் செய்யக்கூடிய குரங்குன்னு என்னை கொஞ்சம் குறைவா எடை போட்டுடாது, என்னை புறக்கணிக்காது. என் தோளின் மேல் ஏறி புக்கால், என் தோளின் மீது ஏறி போர்க்களத்துல ராவணனை எதிர்த்தால் நன்று என கருதா நின்றேன், நல்லது என்று நினைக்கின்றேன். நான் ராவணனுக்கு தேர் இருக்கும், உனக்கு தேர் இல்லை, என் தோல்ல ஏறிக்கும். அல்லது அவ்வாறு செய்யாவிடினும் நாயினேன் உன் பின், அடியேன் உனக்கு பின்னாடியே நிற்கிறேன். தனி நின்ற போதும், தனியாக நின்றாலும் அடித்தொழில் பிரியேன், உனக்கு உண்டான பணிவிடையை செய்வதற்கு உன் பின்னாடியே நிற்கிறேன். என் தோல்ல கூட நீ ஏறிக்க வேண்டாம், நான் உன் பின் நிற்கிறேன், அதுதான் எனக்கு தேவை. உடனே ராமன் சொன்னா, ஹனுமனை பார்த்து, ஏன் உன்னை ரொம்ப தாழ்வா கருதுற, புன் குரங்கு என்றெல்லாம், நீ இதுகாரம் செய்த இந்த போர்க்களத்துல மேற்கொண்ட வேலைகள் கொஞ்சமா இருந்துச்சு. ஏன் நீ உன்னையே ரொம்ப அடக்கமாக தாழ்த்தி பேசிக் கொள்ளுகிறாய்?
ஐய நிற்கு இயலாதது உண்டோ ராவணன் அயலே வந்துற்று எய்யும் வில் கரத்து வீரன் லக்குவன் தன்னோடு ஏற்றால் மொய் அமர்க்களத்தின் உன்னை துணை பொறான் எனின் முன்பு செய்யும் மா வெற்றி உண்டு சேனையும் சிதையும் அன்று. என்ன அழகான ஐய அனுமனை பார்த்து ராமன் பேசுறான். நிற்கு இயலாது உண்டோ, உன்னால் செய்ய முடியாத காரியம்னு ஏதாகிலும் உண்டா ஹனுமனே? இந்நாள் வரைக்கும் இந்த போர்ல உன் பங்குதான் பெரும் பங்கு. சஞ்சீவி மலையை கொண்டு வந்தது, ராம இலக்குவனை தோளின் மீது ஏற்றி அமர்த்தி கொண்டு வீடனனை சாய்த்தது. உன்னால முடியாததுன்னு ஒண்ணு உண்டா? ராவணன் அயலே வந்துற்று, ராவணன் வானர சேனையை அந்த பக்கமாக வந்து தாக்கினால் எய்யும் வில் கரத்து வீரன் லக்குவன் தன்னோடு அம்புகளை இடைவிடாது எய்தற்கு ஆற்றலை கொண்டுள்ள லக்குவனோடு ஏற்றால் நீயும் போய் துணையா நின்று அந்த ராவணனை எதிர்த்தால் மொய் அமர்க்களத்தின் செறிந்த அந்த போர்க்களத்தில் உன்னை துணை என பெறான் எனில் லக்குவன் அவனுக்கு உரிய துணையாக உன்னை பெறாவிட்டால் லக்ஷ்மணன் இப்படி வெற்றி பெறுவான். முன்ப வலிமை மிக்கவனே செய்யும் மா வெற்றி உண்டோ, லக்குவனால் விளைவிக்கக்கூடிய வெற்றி தனியா கிடைச்சிருமா? உன் துணை இல்லாமல் அங்கு லக்குவன் வெற்றியை பெற முடியாது அனுமனே. அது தெரிந்துதான் உன்னை நான் அனுப்புறேன். ஆகவே சேனையும் சிதையும் அன்று, மேலும் வானர படைகளும் சிதைந்து போகும். இந்த ரெண்டும் நடக்கக்கூடாது. வானர படைகளும் சிதையக்கூடாது, இலக்குவனது போர் தொழிலும் குறையக்கூடாது. அதுக்கு நீ அங்க இருந்தாதான் அது நடக்கும். ஏரை கொண்டு அமைந்த குஞ்சி இந்திரஜித்து என்பான் தன் போரை கொண்டு இருந்த முன்னாள் இளையவன் தன்னை போக்கிற்று ஆரை கொண்டு உன்னால் அன்றே வென்றது அங்கு அவனை இன்னும் வீரர்க்கும் வீர நின்னை பிரிகலன் வெல்லும் என்று. நான் முன்னாடி சொன்னது அப்படியே கவிதையில் எழுதிட்டார். எப்படி? ஏரை கொண்டு அமைந்த குஞ்சி இந்திரஜித்து என்பான். ஏர்னா அழகுன்னு அர்த்தம். ஏர் அப்படின்னா அழகு. இந்த சொல்ல வேற எங்கன்னா கேட்டிருக்கீங்களா? ஆண்டாள் பாடுவா, ஏறார்ந்த இளங்கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த, ஏர்னா அழகு, ஏ வியப்பு, ஏர் அழகு. ஆகவே ஏரை கொண்டு அமைந்த குஞ்சி, அழகோடு கூடி அமைந்த குடுமியை உடைய இந்திரஜித்து என்பவனுடைய போரை கொண்டு இருந்த முன்னாள், போரினை மேற்கொண்ட முன்னாளிலே இளையவன் தன்னை போக்கிற்று, இலக்குவனை நான் அனுப்பினேனே போய் இந்திரஜித்தனை வென்றுவான்னு எந்த நம்பிக்கையில் அனுப்பின? ஆரை கொண்டு, யாரை முன்னிறுத்தி அந்த போருக்கு இலக்குவன் அனுப்பின? உன்னை நினைத்து. நீ இலக்குவனோடு இருக்கின்ற வரைக்கும் இலக்குவன் நிச்சயமாக இந்திரஜித்தனை வெல்லுவான் என்ற எண்ணத்தினாலதான் ஒன்ன கூட அனுப்பிச்சு. அங்கு அவனை வென்றது உன்னால் அன்று, இலக்குவன் இந்திரஜித்தனை வென்றது உன் துணையினால். ஆகவே உன்னால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஆகவே வீரர்க்கு வீர, வீரர்களுக்கு எல்லாம் தலையாய வீரனே, நின்னை பிரிகலன் உன்னை விட்டு பிரியாதவனாயின் வெல்லும் என்பேன். லக்குவன் அங்கேயும் வெல்லும். ஆகவே லக்குவனுக்கு நீதான் துணை, நீதான் அவனுக்கு உண்டான மிகப்பெரிய பக்கம். ஆகவே நீ இருக்கின்ற வரைக்கும் இலக்குவன் எந்த போர்க்களத்திலும் வெல்லுவான். ஏற்கனவே இந்திரஜித்தனை வெல்லுவதற்கு நீதான் அருகிருந்த, இப்பொழுது நீ அருகிரு அப்படின்ன உடனே சேனையை காத்து என் பின்னே திருநகர் தீர்ந்து போந்த யானையை காத்து மற்ற இறைவனை காத்து என் தீர்ந்த வானை இத்தலத்தினோடும் மறையோடும் வளர்த்தி என்றான். ஏனை மற்ற உரைக்கலாதான் இளவல் பின் எழுந்து சென்று. ராமன் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எதிர்த்து பேச முடியுமா?
சேனையை காத்து வானரப்படையை பாதுகாத்து திருநகர் தீர்ந்த அயோத்தி ஆகிய செல்வ நகரை விடுத்து என் பின்னே போந்த என்னை தொடர்ந்து காட்டுக்கு வந்த யானையை காத்து களிறு போல்வான் போல இருக்கக்கூடிய இலக்குவனை பாதுகாப்பது உன் வேலை. இந்த இலக்குவன் எனக்காக வந்திருக்கான். அவனுக்கு எந்த ஒரு சிறு துன்பமும் நடந்துடக்கூடாது. அப்படி அவனுக்கு உரிய ஒரு வலுவான பாதுகாப்பு உன்னை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால எண் தீர்ந்த வானை மன எண்ணத்தின் எல்லையை கடந்த விண்ணுலகத்தை இத்தலத்தினோடும் இந்த நில உலகத்தோடும் மறையோடும் வேத நெறியோடும் வளர்த்தி என்றான். வளர்ப்பாயாக என்று ராமன் கூறினார். நீ அவ்வளவு பெரிய ஆள், உன்னை ஏன் அனுப்புறேன்னா வெற்றி நிச்சயம். ஆனால் இலக்குவன் என்னை நம்பி 14 ஆண்டு காட்டுக்கு வந்திருக்கான். அவன் நினைச்சிருந்த அயோத்தியிலேயே இருந்திருக்கலாம். என்ன கைகேயி என்னதான் காட்டுக்கு போக சொன்ன. ஆகவே இலக்குவன் எனக்காகவே காட்டுக்கு வந்திருக்கான். ஆகவே ஏனை மற்றும் உரைக்கிலாதான் இந்த மாதிரி ராமன் ஹனுமன் கிட்ட விரிவா சொன்ன உடனே மறுபேச்சு. ராமன் நியாயத்தை பேசுறான். அதனால ராமனது பேச்சுக்கு மறுமொழி சொல்ல இயலாத ஹனுமன் ஏனை மற்ற உரைக்கிலாதான் ராமன் சொன்னதற்கு மாறாக வேறு ஏதொன்றையும் சொல்லுதற்கு இயலாதவனாகிய ஹனுமன் எழுந்து இளவல் பின் சென்றான். அப்படியே இலக்குவன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சான். விபீஷணனுக்கு அடுத்த ஆமை, வீடன நீயும் மற்ற உன் தம்பியோடு ஏகி வெம்மை கூடினர் செய்யும் மாயம் தெரிந்தனை கூறி கொற்றம் நீடுரு தானை தன்னை தாங்கினை நில்லா எனின் கேடு உளது ஆகும் என்றான். அவன் அது கேட்பதான். என்ன கம்பன் கிட்ட வாக்காள விபீஷண கூப்பிட்டான். உனக்கு ஒரு வேலை இருக்கு. நீயும் உன் தம்பியோடு ஏகி. யாரு விபீஷணனுக்கு? யாரு தம்பி? இலக்குவன். ஏன்னா குகனை கங்கை கரையில தம்பியாக்கி கொண்டான் ராமன். கிஷ்கிந்தையில சுக்ரீவனை தம்பியாக்கின். இலங்கையில வீடனன் சரணடைந்த பொழுது அவனை தம்பியாக்கி. இப்ப தனக்கு தம்பின்னாக்க இலக்குவன் வீடனனை விட சின்னவன். அதனால நீயும் உன் தம்பியோடு ஏகி, நீயும் உன் தம்பியாகிய இலக்குவனோடு போ. வெம்மை கூடினர் கொடுமையால் மிக்க அரக்கர்கள் செய்யும் மாயம் தெரிந்ததனை கூறி. அந்த அரக்கர்கள் ஏதாகிலும் மாயம் செய்தால் அது உனக்கு தான் தெரியும். ஆகவே அதையெல்லாம் நீ இந்த இலக்குவனுக்கு எடுத்து கூறி ஆராய்ந்து கூறி கொற்றம் நீடு உரு தானை தன்னை வெற்றி நிலை பெறுகின்ற நம்முடைய படையை தாங்கினை நில்லா எனின் தாங்கி நிற்க மாட்டாய் என்றால் கேடு உளது, நமக்கு கெடுதி வந்துடும். அதனால என ராமன் கூறினான். ஆகவே நீ இலக்குவன் பின்னாடி போனான். அவன் அது கேட்பது ஆனான். என்ன அழகான இடம் பாருங்க. வீடனன் அதை அப்படியே கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வேற ஒண்ணும் பேச. சூரியன் சேயும் செல்வன் சொற்றதே என்னும் சொல்லன் ஆரியன் பின்பு போனான் அனைவரும் அதுவே நல்ல காரியம் என கொண்டார். கடற்படை காத்து நின்றார் வீரியன் பின்னர் செய்த செயல் எல்லாம் விரிக்கலுற்ற. எல்லா விதமான போர்க்களத்துல யார் யாருக்கு என்னென்ன பணின்னு ராமன் பகுத்து கொடுத்துட்டான். இனி ராமன் எப்படி போர் செய்ய போகிறான் என்பதை இனி விரிவா பார்க்கலாம். கம்பன் எப்படியா சூரியன் செய்யும் அனுமனுக்கும் வீடனனுக்கும் ராமன் இட்ட கட்டளையை கேட்டு சூரியன் செய் சுக்ரீவன். சுக்ரீவனும் செல்வன் சொற்றதே என்னும் சொல்லன். ராமபிரான் என்ன சொன்னானோ
அதனை நினைக்கின்ற தன்மையினால் அப்படியே உட்பட்டு ஆரியன் பின்பு போனான். ராமன் சொல்றதுக்கு முன்னாடியே இலக்குவனை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான் சுக்ரீவன். அனைவரும் அதுவே நல்ல காரியம் என கொண்டார். அவன் செய்கையை பார்த்த எல்லோரும் அதுவே நல்ல செயல் என முடிவு செய்து கடற்படை காத்து நின்றார். கடல் போல் பறந்த வானரப்படையை காத்து நின்றார்கள். எல்லாரும் கிளம்பி போனார்கள். ராமன் தனியே நிற்கிறான். வீரியன் பின்னர் செய்த செயல் எல்லாம் விரிக்கலுற்றான். வீரனாகிய ராமன் தனித்து நின்று போர்க்களத்தை எதிர்கொண்ட செய்தியை இனி விரிவாக நான் சொல்ல தலைப்படுகிறேன். நான் கம்பன் ராமனது தனித்த ஆற்றலை அணு அணுவா பார்த்து சொல்ல போறேன். ராமனது ஆற்றல் தனித்துவமானது, சந்தேகமே இல்லை. அது கம்பன் போன்ற கவிஞன் எடுத்து சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். எப்படி? வில்லினை தொழுது வாங்கி ஏற்றினான் வில் நான் மேரு கல் என சிறந்ததேனும் கருணையம் கடலே அன்ன எல் ஒளி மார்பில் தீரா கவசம் இட்டு இழையா வேத சொல் என தொலையாத வாளி துணியும் புறத்து தூக்கி மேரு கல் என சிறந்ததேனும். ராமபிரானினுடைய மார்பு மேருமலையை போன்று உறுதி வாய்ந்ததாக இருந்தாலும் கருணையம் கடலே அன்ன கருணையாகிய கடலினை போன்றதும் எல் ஒளி மார்பில் விளங்குகின்ற ஒளி பொருந்திய அவனது அழகிய மார்பில தீரா கவசம் விட்டு அழிதலையே தராத அழிதலையே செய்ய இயலாத ஒரு அழகான கவசத்தை பூட்டி கொண்டான். அவன் மார்பு ஏற்கனவே மேருமலையை போல உறுதிதான். இருந்தாலும் போர்க்களத்தினுக்கு என்று சில வரைமுறைகள் உண்டு. அந்த வரைமுறைகளை கொண்டுதான் போர்க்களத்தில் போய் நிற்கணும். கவசம் இல்லாமல் நிற்கப்படாது. அதனால் அந்த கவசத்தை அணிந்து தீரா கவசம் இட்டு இழையாத வேத சொல் என தொலையாது எவராலும் செய்யப்படாத வேத மந்திரம் என்பது போன்ற ஒன்று, யாராலும் தவறு சொல்ல முடியாத நேரிய தன்மை உடைய வேத மந்திரத்தை போன்று இலக்கு நோக்கி முறையாக பாயக்கூடிய அம்புகள் அடங்கிய அம்பரா தூணியையும் எடுத்து கட்டி கொண்டான். அவனுடைய அம்பு வேத மந்திரம் மாதிரி பழுதில்லாமல் இலக்க போய் தாக்கும். வாளி தூணியும் புறத்து தூக்கி அம்புகளை வைக்கக்கூடிய அம்பரா துணியையும் முதுகிலே தொங்க விட்டு வில்லினை தொழுது வாங்கி வில்லை வணங்கி எடுக்கணும். நீங்க பார்க்கலாம், அவரவருக்கு உண்டான தொழில் கருவிகள் இருக்கும். அந்த கருவிகளை இயக்குகின்ற பொழுது தொடக்கத்துல அந்த கருவியை தொட்டு வணங்கி ஏற்கணும். நாம என்னதான் திறமையோடு இருந்தாலும் அந்த கருவி ஏதாகிலும் கொஞ்சம் சிக்கலை தந்ததுன்னா இலக்கை நோக்கி போக முடியாது. நம்ம வீடுகள் எல்லாம் பார்க்கிறோம். அன்றைய நாள் பொழுதுல நம்முடைய காரை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் ஏறி உட்கார்ந்த உடனே எதுக்கு கடவுளை கும்பிடுறாரு? பல ஆண்டு கார் ஓட்டி பழகினவர் தானே. என்னதான் கார் ஓட்டி பழகினாலும் எந்திர கோளாறு என்பது எப்பொழுது எவ்வாறு நிகழும் தெரியாது. ஆகவே நாம எந்த எந்திரத்தை கையாளுகிறோமோ அதை தொட்டு வணங்கி. எல்லா தொழிலையும் நீங்க பார்க்கலாம். மறு திருமணம் போன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பெரிய அளவில் உணவு தயாரிக்கக்கூடிய கலைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? முதல்ல அடுப்பை பற்ற வைக்கும் போது வழிபாடு செய்து
அடுப்பு பற்ற வைக்கிறார். அதனால ராமனுக்கு இப்ப போர்க்களம் பெரியது. ஆகவே அந்த போர்க்களத்துல தனித்து நின்று தன் ஆற்றலை காட்ட வேண்டிய தேவை. அப்ப தனக்கு உரிய துணையாக இருப்பது தன் வில். அதை தொழுது வாங்கினான். அந்த தொழுது வாங்கி வில் நான் ஏற்றினான். அந்த வில்லிலே ராமன் நாணினை பூட்டினான். இதையும் தெரிஞ்சுக்கணும். வில்லை பயன்படுத்தாத பொழுது வில்லிலிருந்து நாண நீக்கி வில்ல இயல்பாக வைத்திருப்பார். தேவைப்படும் போதுதான் நாணை இழுத்து பூட்டுவார்கள். இது அந்த கருவியினுடைய அமைப்பு. அதனால நீங்கள்லாம் பார்க்கலாம், இந்த நரம்பு கருவிகள் எல்லாம் வாசிக்கிறார்கள் அல்லவா, வீணை, வயலின், அவர்களுக்கு அந்த பயன்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தந்திகளை கொஞ்சம் தளர்த்தி வைத்திருப்பார். அப்பொழுதுதான் அது பின்னர் உறுதியாக முடுக்கப்படும் போது கரெக்டா அமையும். அதனால வில்லுல நான் இல்லாமல் தான் இருக்கும். போர்னு வந்த உடனே அந்த நானை இழுத்து கட்டினும். ஓசனை நூற்றின் வட்டம் இடைவிடாது உறைந்த சேனை தூசி வந்து அண்ணல் தன்னை போக்கு அற வளைத்து சுற்றி வீசின படையும் அம்பும் மிடைதலும் விண்ணோர் ஆக்கை கூசின பொடியால் எங்கும் குமிழ்ந்தன வியோம கூடம். 100 சேனை வட்டம், 100 சேனையை தூர பரப்பிய வட்டம். சேனை அதாவது யோசனைன்னு பேரு, அளக்கிற நீளத்தை அளக்கக்கூடிய அளவு. 100 யோசனை தூர பரப்பில் வட்டமாக, அந்த 100 யோசனை தூர பரப்பில் வட்டமான போர்க்களம். இடைவிடாது உறைந்த சேனை தூசி வந்து சற்றும் இடைவெளி இல்லாமல் தங்கிய அரக்கர் படையின் முன்னணி படையானது புறப்பட்டு, அதுக்கு பேரு தூசிப்படைன்னு பேர். போக்கு அற அண்ணல் தன்னை வளைத்து சுற்றி தப்ப முடியாமல் ராமனை வளைத்து கொண்டது. வீசின படையும் அம்பும் இடைதலும், அந்த அரக்கர்கள் எல்லாம் ராமனை நோக்கி அம்புகளை, வேல் போன்றவற்றை எரிகிறார்கள். விண்ணோர் யாக்கை கூசின, தேவர்கள் உடல் கூசினவன். பொடியால் போர்க்களத்தில் எழுந்த அந்த தூசுகளினால் தேவர்கள் உடம்பெல்லாம் நடுங்கியதாம். வியோம கூடம், ஆகாயம் என்கின்ற ஒன்று எங்கும் குமிழ்ந்தன, எவ்விடத்தும் சிலிர்ப்பு அடைந்தது. அவ்வளவு ஆயுதங்கள் ராமனை நோக்கி. அது வரக்கூடிய வேகம், அதனால் ஏற்படப்படக்கூடிய சத்தம் அப்படியே ஒரு பெரிய ஒலியை எழுப்ப இந்த போர்க்களத்தை பார்த்து கொண்டிருந்த தேவர்களும் வானமும் அப்படியே சிலிர்த்து போனார்கள். கண்ணனே எளியேன் இட்ட கவசமே, கடலே அன்ன வண்ணனே, அறத்தின் வாழ்வே, மறையவர் வலியே, மாறாது ஒண்ணுமே, நீ அலாது ஓர் ஒருவருக்கு படைமேல் ஊன்ற எண்ணமே முடித்தி என்ன ஏத்தினர் இமையோர் எல்லாம். வானவெளியில இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் தங்களினுடைய மனமார்ந்த வாழ்த்த ராமனுக்கு தெரிவித்தார்களாம். இமையோர் எல்லாம், தேவர்கள் எல்லாம், கண்ணனே எமக்கு கண் போன்றவனே, எளியேன் இட்ட கவசமே, எளியவர்களாகிய எங்களுக்கு பாதுகாவலாக வந்த கவசம் போன்றவனே, கடலே அன்ன வண்ணனே, கடல் போன்ற நீல நிறம் உடையவனே, அறத்தின் வாழ்வே, தர்மத்தை காப்பதற்காக வடிவெடுத்து வந்தவனே, மறையவர் வலியே, வேதியர்களுக்கு அவர்கள் வேதத்தினுக்கு வலிமை தரக்கூடியவனே, நீ அல்லாது உன்னை தவிர இப்படை மேல் ஊன்ற இந்த அரக்கர் படையை எதிர்த்து நிற்க ஒருவருக்கு மாறாது ஒண்ணுமே, வேறு ஒருவரும் எண்ணி கூட பார்க்க முடியாது. எண்ணமே முடித்து உன் அவதார எண்ணத்தை முடித்து எல்லோரையும் காப்பாயாக என ஏத்தினர் என்று தேவர்கள் எல்லாம் ராமனை மேலிருந்து துதித்தார்.
அவதார நோக்கம் முடியணும் இல்லையா? ராம அவதாரத்தின் நோக்கம் ராவண சம்ஹாரம் நடந்தாலும் அந்த இறுதி எல்லைக்கு வந்திருக்கு. உடனே என்று ஏத்தினார்கள் எல்லா தேவர்களும். ராமனே, உன் அவதார நோக்கத்தினை இப்பொழுது முடிப்பதற்கு உண்டான தருணம். ஆகவே எங்களை காக்க, வேதங்களை விளங்கச் செய்ய, வேதியர்கள் வாழ இப்பொழுது உனக்கு உரிய இலக்கான போர் இருக்கிறது. இந்த போரிலே வெற்றி பெறுவாயாக என்று தேவர்களெல்லாம் வாழ்த்த ராமனை துதித்தனர். முனிவரே முதல்வராய அறத்துறை முற்றினோர்கள் தனிமையும் அரக்கர் தானை பெருமையும் தரிக்கலாதார் பனி வரு கண்ணர் விம்மி பதைக்கின்ற நெஞ்சர் பாவத்து அனைவரும் தோற்க அண்ணல் வெல்க என்று ஆசி சொன்னார். தேவர்களுக்கு அப்புறம் முனிவர்கள். முனிவரே முதல்வராய அறத்துறை முன்னினோர்கள், முனிவர் முதலாகிய அறநெறியில் நிற்பவர்கள். தனிமையும், ராமபிரானது தனிமையையும் அரக்கர் தானை பெருமையும், இந்த ராமனை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய அரக்கர்களினது படையினது பெருமையையும் தரிக்கலாதார், பொறுக்க இயலாதவர்களாய். தனி ஒரு ராமன் இவ்வளவு பெரிய படையை எதிர்க்க வேண்டுமா? பனிவரு கண்ணர், நீர் சொரியும் கண்ணை உடையவர்களாய். தர்மத்தை காக்க தனி ஒருவனாக ராமன் இத்துணை பெரிய அரக்கர் படையை எதிர்க்க முன் வருகிறானே என்று அழுத கண்களோடு விம்மி பதைக்கின்ற நெஞ்சினர், விம்மலுற்று நடுக்கமுடைய மனதினராய் பாவத்து அனைவரும் தோற்க, பாவத்தின் சார்பில் உள்ள அனைத்து அரக்கர்களும் தோற்றிடுக, அண்ணல் வெல்க, தலைவராகிய ராமன் வெல்ல வேண்டும் என்று ஆசி சொன்னார். முனிவர்களும் அறத்திலே இருக்கக்கூடியவர்களும் ஆசீர்வாதம் செய்தார்கள். போர் தொடங்கிவிட்டது. இனி போர்க்கள காட்சிதான். இரிந்து சேனை சிந்தி யாரும் இன்றி ஏக நின்று நம் விரிந்த சேனை கண்டு யாதும் அஞ்சல் இன்றி வெஞ்சரம் தெரிந்த சேவகம் திறம்பல் இன்றி நின்ற செய்கையான் புரிந்து தன்மை வென்றி மேலும் நன்றி மாலி பொய்க்குமோ. எப்படி? இரிந்து சிந்தி ஓடி சிதறி யாரும் இன்றி சேனை ஏக, போர்க்களத்திலே எவரும் எஞ்சி நிற்காமல் வானர சேனை முழுவதும் போய்விட நின்று உறுதியாக போர்க்களத்திலே தனி ஒருவனாக நின்று விரிந்த நம் சேனை கண்டு யாதும் அஞ்சலின்றி, பறந்துபட்ட நம்முடைய பெரிய படையை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ராமன் எப்படி தனியா நிற்கிறான்? வெஞ்சரம் தெரிந்த சேவகம் திறம்பல் இன்றி, பகைவரை அழித்தலில் கொடிய கணைகளை தேர்ந்தெடுத்து எய்யும் வீரர்க்குரிய நெறியில் இருந்து பிறழாமல் எப்படி அவன் தனி ஒரு மனிதனாக நின்று நம்மை போன்ற பெரிய படைய அனாயாசமா எதிர்க்க நிற்கிறான். நின்ற செய்கையன் போரிலே உறுதியாக நிற்கும் வீர செய்கை உடைய இந்த ராமன் புரிந்த தன்மை வென்றி போர் விரும்பும் தன்மையால் பெறும் வெற்றி மேலும் நன்று மேன்மேலும் சிறப்புடையது. மாலி பொய்க்குமோ, மாலியவான் சொன்னது பொய்யாகுமா? இப்பதான் அரக்கர்களுக்கு மெல்ல உரைக்கிறது. மால்யவான் சொன்னான் இல்லவா, ஏன் நீ எவ்வளவு பெரிய படையோடும் போனாலும் ராமன் முன்னாடி நிற்க முடியாது. ராமன் தனி ஒரு வீரனாய் உங்களை எல்லாம் அழிப்பான். ஏன்னா அவன் பக்கம் நியாயம் இருக்கு, அவன் பக்கம் நேர்மை இருக்கு. அந்த நேர்மையினால் அவன் தனி ஒரு மனிதனாக, இது அல்ல இதனை போன்று எவ்வளவு பெரிய படை வந்தாலும் ராமன் தனி ஒருவனாக நின்று அழிப்பான் என்று மால்யவான் சொன்னானே, அது உண்மைதான் போலும். நம்ம இவ்வளவு பெரிய படையோட வந்திருக்கோம், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தனித்து நிற்கிறானே,
புறங்கள் எய்த புங்கவர்க்கும் உண்டு தேர் பொருந்தினார் பரந்த தேவர் மாயன் நம்மை வேறறுத்த பண்டை நாள் விரைந்து புள்ளின் மீது விண்ணுளோர்களோடு மேவினான் கரந்திலன் தனித்து ஒருத்தன் நேரும் வந்து காலினான். அரக்கர்களுக்கு ஆச்சரியம், எப்படி இவன் வெறுங்கால வந்து போர்க்களத்துல நிக்கிறான். புறங்கள் எய்த புங்கவர்க்கும் தேர் உண்டு. 3 புறங்களை எரித்தவனாகிய சிவபெருமானுக்கு அந்த முப்புறங்களை எரிக்க பெரிய தேர்ல தான் போனான். பரந்த தேவர் பொருந்தினர், பெருகிய தேவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் வாகனம் உண்டு. சிவபெருமானுக்கும் தேர் வாகனம் இருந்தது முப்புறத்தை எரிக்க. நம்ம பலமுறை இந்த தேவர்களோடு போர் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தேவனுக்கும் அவனுக்கு ஏற்ற வாகனம் உண்டு. பண்டை நாள் நம்மை வேறறுத்த மாயன், முன்னொரு காலத்துல நம்ம குலத்தை வேரோடு அழித்தானே மாயன் நாராயணன், விண்ணுளார்களோடு தேவர்களோடு சேர்ந்து நம்மளை அழிச்சானே, அவனுக்கு கூட வாகனம் இருக்கு. எது? புள்ளின் மீது விரைந்து மேவினான். அவனுக்கு வாகனமாகிய புள்ளிகளை உடைய கருட பறவையில ஏறி வரும். எல்லாருக்கும் வாகனம் இருக்கு. எவன் ஒருவரும் தனியா வந்து தரையில நின்று போர் செய்யல. ஆனா இந்த ராமன் தனி ஒருத்தன். தெய்வங்கள் எல்லாம் கூட தங்களுக்குரிய வாகனங்களை கொண்டு போர் செய்ய வந்த பொழுது இந்த ராமன் மட்டும் வாகனமே இல்லாமல் தனி ஒருவனாக கரந்திலன் எங்கும் ஒளிந்து கூட போர் செய்யல, வெளிப்படையா நிக்கிறான். காலினான் வந்து சேரும், காலாலேயே நடந்து வந்து நிக்கிறான். இப்பதான் இந்த வானரர்களுக்கு நிக்கணும், அரக்கர்களுக்கு இந்த ராமனினுடைய எளிமையே தங்களுக்கு உரிய ஆபத்துன்னு நினைக்க தொடங்கினார். உண்மைதான். ஆரவாரம் மிக்கவர்கள் முன்னே எவன் ஒருவன் எளிமையோடு நிற்கிறானோ அவனை கண்டு அஞ்சுவார்கள். நீங்க ராமாயணத்துக்கு போக வேண்டாம், நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்து பாருங்க. ஆங்கிலேயர்கள் கையில இல்லாத ஆயுதமா? அப்படிப்பட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்குதலை செய்யக்கூடிய ஆங்கிலேயர்களை எந்த ஒரு ஆயுதமும் எடுக்காமல் இடுப்புல கட்டப்பட்ட அரை வேட்டியோடு போய் எதிர்த்தார் இல்லையா காந்தி? உண்மையிலேயே எளிமைக்கு இருக்கிற ஆற்றல் வேற யாருக்கும் கிடையாது. வள்ளுவர் அதனால்தான் சொன்னார், பணியுமாம் என்றும் பெருமை. ரொம்ப எளிமையோடு இருக்க இருக்க அது கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு பாருங்க, அதீதமானது. அதனால இந்த அரக்கர்கள் இப்பொழுதுதான் பார்க்கிறார்கள். ஏன் நம்ம இதுவரைக்கும் பல முறை தேவர்களோடெல்லாம் போர் செய்திருக்கிறோம். எல்லாருக்கும் வாகனம் உண்டு, எல்லாரும் கூட்டமா வந்துதான் போர் செய்வோம். ஆனா இவன் ஒருத்தன் வாகனமும் இல்லாமல் ஒளிந்து மறைந்தும் போர் செய்யாமல் வெளிப்படையான போரை செய்தற்கு கால்ல நடந்து வந்திருக்கான், வாகனம் கூட இல்ல. தேரும் மாவும் யானையோடு சீயம் யாழி ஆதியா மேருமானும் மெய்யர் நின்ற வேலை ஏழின் மேலவா வாரும் வாரும் என்று அழைக்கும் மானுடற்கு இம்மண்ணிடை பேருமாறும் நம்முழை பிழைக்குமாறும் எங்கனே. ஆச்சரியப்படுகிறார்கள். தேரும் மாவும் யானையோடு சீயம் யாழி ஆதியா. நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கு? தேர்ப்படை இருக்கு, குதிரைப்படை இருக்கு, யானைப்படை, சிங்கப்படை, யாழி முதலான படைகளை வச்சிருக்கோம். மேருமானும் மெய்யர், மேருமலையை காட்டிலும் உயர்ந்தும் உறுதி வாய்ந்த உடலை உடைய வீரர்கள் வேற ஏராளமா இருக்கிறார்கள். ஏழின் வேலை மேலவா நின்ற 7 கடல்களுக்கும் அதிகமான பரப்போடு கூடிய படைகள் நம்ம கிட்ட இருக்கு. எனினும் வாரும் வாரும் என்று அழைக்கும் மானுடர்க்கு போர் செய்ய வாருங்கள் வாருங்கள் என்று நம்மை அழைக்கினானே இந்த மானுடன், அவனுக்கு இம்மண்ணிடை பேருமாறும் இந்த உலகத்தில் தப்பி போகும் வகையும் நம்முழை பிழைக்குமாறும் நம்மிடையே உள்ளவர்கள் உயிர் தப்பி பிழைக்கும் வகையும் எங்க நீ எப்படி எப்படி இவன் தனியா நின்று நம்மளெல்லாம் அழிக்க போறான்?
இந்த அரக்கர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு ஒரு உண்மைய கொஞ்சம் தினம் செய்தித்தாளை படித்து வந்தீர்கள் என்றால் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். இப்போ 2 செயலை சொல்லணும். இந்த வான்வழியில ராக்கெட்டை செலுத்துவதற்கு அதன் வாயிலாக நமக்கு வான்வழியில பல கோள்களை சேட்டலைட் இதை அனுப்புறதுக்கெல்லாம் நமக்கு ராக்கெட் தேவைப்படுகிறது. இந்த ராக்கெட்டை மேல் நோக்கி அனுப்புதல்ல மிக அதிக அளவு எரிபொருள் தேவை. இந்த எரிபொருளை குறைவாகவும் அதே சமயம் ஏற்கனவே செலுத்தப்பட்ட வேகத்தை காட்டிலும் பன்மடங்கு வேகத்தோடு செலுத்தப்படுவதற்கு உண்டான ஒரு தனித்துவமான என்ஜினை சில நாடுகள் கண்டறிந்து வைத்திருந்தன. பிரயோஜனம் ஒவ்வொரு முறையும் நாம அதனை மேலை நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய பொருட்செலவுல வாங்கினோம். அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் இந்த துறையில ஈடுபாட்டோடு உழைத்ததினால் அப்படிப்பட்ட அந்த பொறியை நாமே நம்முடைய சுய முயற்சியால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு உருவாக்கி இப்ப நமக்கு எளிதாகி போனது. ஏனைய பிற நாடுகளுக்கும் வான்வழியில இந்த சேட்டலைட்ஸை கொண்டு போய் நிலைநிறுத்தணும்னு உதவும். ஒண்ணு. அது போல ஒரு 6-8 மாதத்துக்கு முன்பு பாகிஸ்தான்ல இருந்த அந்த அணு ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இடத்தை மிக துல்லியமாக இந்திய ஏவுகணைகள் அழகாக தாக்கி அழிச்சது. அதற்கு நம்ம நாட்டில் உருவான தொழில்நுட்பம் இலக்குகளை துல்லியமாக குறுகிய காலத்தில் கண்டறிந்து அந்த இலக்குல ஏவுகணையை கொண்டு செலுத்தி மானுடர்கள் யார் ஒருவரையும் அழிய விடாமல் அங்கு சேகரிக்கப்பட்டிருந்த பொருள்களை மட்டுமே அழிக்கக்கூடிய அளவினுக்கு காலத்தை வகுத்து செயல்படுத்தினதற்கு நம்முடைய தொழில்நுட்பம். இது உலக நாடுகளுக்கு ஆச்சரியம். எப்படி இது இந்தியாவால் சாத்தியமாகிறது? அது போல இன்றைய நிகழ்வை வைத்துக் கொண்டு கம்பனை பார்க்கிறோம். இந்த வானரங்களுக்கு ஆயுத பயிற்சி கிடையாது. சரி, அவர்களை பாதுகாக்க எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டான் ராமன். தனி ஒரு மனிதனா நிற்கிறான். அரக்கர்களோ மலை போல உயர்ந்து பல்வேறு விதமான படைப்பிரிவுகளோடு பலவேறுபட்ட ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். இந்த அரக்கர்களுக்கே ஆச்சரியம், நம்ம இவ்வளவு பெரிய படையோடு நிற்கிறோம், நம்ம எளிதாக வெல்லுதற்கு தனி ஒரு மனிதனா வாகனமும் இல்லாமல் வெறுங்கால நிற்கிறான்னு இவன் எப்படிப்பட்டவனா? இந்த அச்சம். இந்த நிலையில போர் தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல ராமனது வில்லில கட்டப்பட்ட நான சுண்டி பார்த்தான். அது நல்ல உறுதியா கட்டப்பட்டிருக்காங்க. அந்த ஒலிய கேட்ட மாத்திரத்துல அரக்கர்களுக்கு பல தீய சகுனங்கள் தோன்றும். சார், இன்றைக்கு பகுத்தறிவெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு பக்கம்.
அந்த காலத்துல இந்த தீய சகுனங்களை நம்பி இருக்கிறார்கள். அவ்வாறு நடந்தால் இன்னென்ன தீமைகள் நடக்கும்னு அவர்கள் நம்புகிறார்கள். இது போன்றதாகிய நல்ல செயல்கள் நடந்தால் தங்களுக்கு நன்மையே விளையும்னு அவர்கள் நம்புகிறார்கள். இதெல்லாம் சரியா தவறெல்லாம் கேட்கக்கூடாது. இது அவர்களது நம்பிக்கை. சார், நாமெல்லாம் கூட ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிறு நம்பிக்கையை கொண்டுதான் வாழ்க்கையே கடத்தி கொண்டிருக்கும். நம்பிக்கை. அதுக்கெல்லாம் காரண காரியெல்லாம் சொல்ல வேண்டாம், அவசியமும் இல்லை. இது என் நம்பிக்கை, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதனால ராமன் அது வில்லின் நான் ஒலி கேட்ட உடனே என்று சென்று அடர்த்து இறைத்து ஓர் சீரிய ஏறு அடர்ந்ததை குன்று வந்து சூழ் வளைத்த போல் தொடர்ந்து கூடலும் நன்று இது என்று ஞாலம் ஏழும் நாகம் ஏழும் மானும் தன் வென்றி வில்லை வேதநாதன் நான் எறிந்த வேலைவாய் என்று சென்று இவ்வாறு அரக்கர்கள் தங்களுக்குள்ளாக எவ்வாறு இப்படி ராமன் தன்னந்தனியனாய் வாகனமின்றி வெறுங்கால நிற்பதை பார்த்து பேசிக்கொண்டு இறைந்து அடர்ந்து ஆரவாரம் செய்து அத்துணை அரக்கர்களும் ராமனை தாக்க தங்களை தயார்படுத்தி கொள்ள ஓர் சீய ஏறு அடர்ந்தது ஓர் ஆண் சிங்கம் தாக்க வந்ததை குன்று சூழ் வளைத்த போல் மலைகளெல்லாம் சூழ்ந்து வளைத்து கொண்டது போல் அரக்கர்களெல்லாம் மலை போல் அதுக்கு நடுவில் சிங்கம் போல ராமன் தொடர்ந்து கூடலும் ராமனை சுற்றி அரக்கர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். வேதநாதன் மறைகளின் வேதங்களின் தலைவனாகிய ராமன் ஞாலம் ஏழும் நாகம் ஏழும் மானும் தன் வென்றிவில்லை 7 உலகங்களையும் 7 மலைகளையும் ஒத்ததாகிய வெற்றிக்கே உரியதான தனது கோதண்டம் என்ற வில்லை நான் எறிந்த வேலைவாய். அந்த நான் அப்படி ஒரு சுண்டின உடனே என்னாச்சா, கதம் புலர்ந்த சிந்தை வந்த காவல் யானை மாலொடு மதம் புலர்ந்த நின்ற வீரர் வாய் புலர்ந்த மாயலாம் பதம் புலர்ந்த வேகமாக வாழ் அரக்கர் பண்புசால் விதம் புலர்ந்தது என்னின் வென்றி சொல்லவும். நான் ஒலி கேட்ட உடனே என்னாச்சா, காவல் யானை சிந்தை வந்த கதம் புலர்ந்த காவலுக்கு வந்த அரக்கர் சேனையில உண்டான யானைகளின் மனத்தில் எழுந்த கோபம் உலரப் பெற்றது. இந்த சத்தம் யானைகள் எழுப்பின சத்தத்தை காட்டிலும் இந்த நான் ஒலி சத்தம் கூடியதால யானைகள்ல அஞ்சு பயந்து அடங்கி போயின. மாலோடு மதம் புலர்ந்த மதத்தோடு மத நீரும் உலர்ந்தன. மனதிலெல்லாம் பயம் வந்துட்டது யானைகளுக்கு. ஆகவே இயல்பாக சுரந்து கொண்டிருந்த மத நீரெல்லாம் நின்று போச்சு பயத்துல. நின்ற வீரர் வாய்ப்புலர்ந்த காமனை தாக்குவதற்காக சூழ்ந்து கொண்டிருந்த அந்த வீரர்களுக்கெல்லாம் நாவானது உலறி போனதாம். அப்படியே வேட்கை மிகுந்து விட்டது. மாயெல்லாம் பதம் புலர்ந்த குதிரைகளெல்லாம் தங்கள் வேகத்தை இழந்து விட்டன. பேரொலி என்னாகுமோன்ற பயம் நின்று விட்டது. வாழரக்கர் பண்புசால் வீதம் வேகமாக புலர்ந்தது. வாழேந்திய அரக்கர்களின் வீர பண்பு மிக்க போர் வேகம் அப்படியே குறைஞ்சு போச்சு. வேகமா வந்து அப்படியே தாங்கி நின்னுட்டான். என்னின் இதெல்லாம் நடந்தது என்றால் வென்ற வெற்றி சொல்ல வேண்டுமோ? ராமபிரான் பெறுதற்குரிய வெற்றியின் பெருமையை சொல்ல வேண்டுமா? நான் சத்தத்தை கேட்ட உடனே எவ்வளவு நடந்து போச்சு. போர் செய்யான்னா போர் செய்தற்கு தொடங்குவதற்கு முன்பு அவன் வில்லிலிருந்து எழுந்த நான் ஒலியே இவ்வளவையும் பண்ணிட்டதுன்னா இவன் போர் செஞ்சா என்ன ஆகும்?
வெறித்து இரிந்த வாசியோடு சீய மாவும் மீளியும் செரித்து அமைத்த சில்லி எனும் ஆழி கூடு தேரெல்லாம் முறித்து எழுந்த முற்கை யானை வீசும் மூசு பாகரை பிரித்து இரிந்து சிந்த வந்து ஓர் ஆகுலம் பிறந்ததா. ஆகுலம்னா பெரிய துயரம். போர் தொடங்கறதுக்கு முன்னாடியே நான் ஒலியை கேட்ட மாத்திரத்திலேயே அரக்கர்களது படையில பெரிய துன்பம் ஒன்று நிகழ்ந்தது. என்ன? வெறித்து இரிந்த வாசியோடு குதிரைகள் எல்லாம் மருண்டு ஓட ஆரம்பிச்சுட்டது நானினது ஒலிய கேட்டு. சீயமாவும் சிங்கமாகிய விலங்குகளும் மீளிகளும் பேய்களும் செரித்து அமைத்த சில்லி எனும் ஆழி கூடு தேரல் நன்கு கட்டமைப்போடு கூடிய சக்கரங்களை உடைய தேர்கள் எல்லாம் முறித்து எழுந்த முறித்து முன்னேறி ஓடும் தேர்களை இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய குதிரைகள் நான் ஒலி கேட்டு தாறுமாறா ஓட ஆரம்பிச்சது. முற்கை யானை துதிக்கையை உடைய யானைகள் வீசும் மூசு பாகரை அச்சத்தினால தங்களை கட்டளையிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய பாகர்களை துதிக்கையில பிடிச்சு வீசி எறிஞ்சது. பிரித்து இரிந்து சிந்த பிரித்து ஓடி சிந்தும்படியாக ஓர் ஆகுலம் வந்து பிறந்து பெரியதாகிய ஓர் துன்பம் அங்க வந்து நின்றது. ஒண்ணு போரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இத்தனை உற்பாதங்கள் அரக்கர்கள் மத்தியில. இந்நிமித்தம் இப்படைக்கு இடம் துடித்து அடுத்தது ஓர் துன்னிமித்தம் என்று கொண்டு வானுளோர்கள் துள்ளினார். அந்நிமித்தம் உற்ற போது கண் அரக்கர் கண் அரங்கமேல் மின்னிமிர்ந்தது அன்ன வாளி வேதநாதன் வீசினார். இந்நிமித்தம் இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த உற்பாதங்கள் இப்படைக்கு இந்த அரக்கர் படைக்கு இடம் துடித்து அடுத்தது ஓர் துன்னிமித்தம். வீரர்களுக்கெல்லாம் இடது பக்கம் துடிச்சது, ஆண்களுக்கு இடது பக்கம் துடிச்சதுன்னா ஆபத்துன்னு அர்த்தம். அதன் பின் தொடர்ந்து வந்த பல தீய நிமித்தங்கள் என்று கொண்டு என்று கருதி வானுளோர்கள் துள்ளினார். ஆகா, ராமனால் நமக்கு பெரியதோர் வெற்றி கிடைக்க போகிறது என்று வானத்தில் இருந்த தேவர்கள் மகிழ்ச்சியில குதிக்க ஆரம்பிச்சோம். அந்நிமித்தம் உற்ற பொழுது அந்த தீய சகுனம் உண்டான பொழுது அரக்கர் கண் அரங்க அரக்கர்கள் கண் கலங்கும்படி வேதநாதன் வேதங்களின் தலைவனாகிய ராமன் மேல் மின் நிமிர்ந்தது என்ன விண்ணில் தோன்றும் மின்னலை பிடித்து அனுப்புவது போல வாளி வீசினான். தன் வில்லிலிருந்து அம்புகள் மின்னல் மாதிரி பாய்ஞ்சது அரக்கர்கள். ஆளி மேலும் ஆளின் மேலும் ஆனை மேலும் ஆடல் மா மீளி மேலும் வீரர் மேலும் வீரர் தேரின் மேலும் வாளி மேலும் வில்லின் மேலும் மண்ணின் மேல் வளர்ந்த மா தூளி மேலும் ஏற ஏற வீரன் வாளி தூவினான். ராமனுடைய அம்பு ஒரே நேரத்துல எங்கெல்லாம் சென்று பாய்ந்ததாம். ஆளி மேலும் அரக்கர் படையில வந்த சிங்கங்களின் மீதும் ஆளின் மீதும் அந்த காலாட்படை வீரர்கள் மார்பிலும் ஆனை மேலும் யானைகளின் மீதும் ஆடல் மா மேலும் ஆடக்கூடிய குதிரைகளின் மீதும் மீளி மீதும் பேய்கள் மீதும் வீரர் மேலும் அரக்கர்களாகிய வீரர்கள் மேலும் வீரர் தேரின் மேலும் வீரர்கள் செலுத்தி வந்த தேர்களின் மீதும் வில்லின் மேலும் அந்த அரக்கர்கள் கையில் தாங்கி இருக்கக்கூடிய விற்களின் மீதும் மண்ணின் மேல் வளர்ந்த மாத்துளி போர்க்கள நிலத்தில் மேலும் மேலும் பெருகிய பெருந்தூசி படலம் மேலும் ஏற ஏற மேன்மேலும் ஏறி பரவும்படியாக வீரன் ராமன் வாளி தூவினான். அம்புகளை விரைவாய் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ராமனது அம்பு சென்று தாக்கியது. விழுந்த உடனே அடுத்து இந்த அம்பு தைத்த உடனே எல்லாம் கீழே விழணும் இல்லையா, அதுக்கு ஒரு கற்பனை. மலை விழுந்தவா விழுந்த
மான யானை மல்லர் சென் தலை விழுந்தவா விழுந்த தாயவாசி தாளரும் சிலை விழுந்தவா விழுந்த தின் பதாகை திங்களின் கலை விழுந்தவா விழுந்த வெள் எயிற்று காடியல். எல்லார் மீது அம்பு பாய்ந்ததினால மான யானை பெருமை மிக்க யானைகள் மீது அம்பு பட்டு அவைகளெல்லாம் கீழே இறந்து விழுந்தன. மலை விழுந்தவா விழுந்த மலைகள் விழுந்தன போல எல்லா யானைகளும் கீழே விழுந்தது. தாயவாசி தாவி செல்லும் குதிரைகள் மல்லர் செந்தலை விழுந்தவா விழுந்த அரக்கர்களினது சிவந்த குடுமியை உடைய தலைகள் விழுமாறு குதிரைகள் விழுந்தன. தின் பதாகை வலிய கொடிகள் தாளரும் சிலை விழுந்தவா விழுந்த அடிப்பகுதி அறுபட்ட விற்கள் விழுந்தது போல் வீரர்கள் கையில பிடிச்சிருந்த கொடியெல்லாம் அறுபட்டு விழுந்தது. வெள் எயிற்று காடியலாம் யானை தந்தங்களும் அரக்கர்களினது கோரை பற்களும் ஆகிய தொகுதிகள் திங்களின் கலை விழுந்தவா விழுந்த சந்திரனது வெண்மையான கலைகள் விழுந்தது போல கீற்றுகள் விழுந்தது போல இந்த போர்க்களம் முழுவதும் யானைகளினது தந்தங்களும் அரக்கர்களினது கோரை பற்களும் அத்தனை பெரியும் ராமனது அம்பு முடித்து விட்டது. அத்தனை பெரியும் அழிச்சாச்சு. வாடை நாலு பாலும் வீச மாக மேக மாலை வெண் கோடை மாறி போல வாளி கூட ஓடை யானையும் ஆடல் மாவும் வீரர் தேரும் ஆளும் மாழ்வது ஆனவால் பாடு பேருமாறு கண்டு கண் செல் பண்பும் இல்லையா. வாடை நாலு பாலும் வீச வாடை காற்று நான்கு பக்கங்களும் வீச தொடங்கியது. மாக மேக மாலை வானத்தில் உள்ள மேக கூட்டங்கள் வெண் கோடை மாறி போல் கொடிய கோடை காலத்து மழை திவலை போல் வாளி கூட ராமபிரான் விடுக்கும் அம்புகள் கோடை மழை மாறி வந்தது அளவில் அதிகமா. ஓடை யானையும் முகபடாம் அணிந்துள்ள யானைகளும் ஆடல் மாவும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரைகளும் வீரர் தேரும் வீரர்கள் செலுத்துகின்ற தேர்களும் ஆளும் காலாட்படைகளும் மாழ்வது ஆனவால் இறந்து கொண்டே இருக்க பாடு பேருமாறு கண்டு எல்லா பக்கங்களிலும் இந்த அரக்கர்கள் யானை குதிரைகள் இறப்பதினால் உருவான இரத்தம் ஆறு போல் ஓட கண்சல் பண்பு இல்லை கண்ணினின் பார்வை செல்லுகின்ற கண்ணு கொண்டு பார்க்க முடியலையா. அவ்வளவு வேகமா எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இவ்வாறு இந்த போர் எப்படி தொடர்ந்து நடக்கிறதுன்னு அடுத்த வகுப்புல தொடரும்.